ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கேண்டில் ஸ்டிக். கேண்டில் ஸ்டிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம், கேண்டில் ஸ்டிக்ஸ் அடுத்து ட்ரெண்ட் லைன் பார்ப்போம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ மெயினாக கேண்டில் ஸ்டிக் எதுக்காக பார்க்குறோன்னா, ஒரு சார்ட்டில் எவ்வளோ பேர் வராங்க, பையர்ஸ் எவ்வளோ பேர் செல் பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு கவுண்டிங் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது வந்து மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கிறதுனால நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம மார்க்கெட் வந்து மேலே போதா கீழே போதான்றத ஒரு கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கேண்டில் ஸ்டிக் யூஸ் ஆகுது. இப்போ எப்படின்னா, இப்போது ஒரு 100 பேர் வராங்க, பை பண்ணுறாங்க மார்க்கெட்டில். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு 100 பேரில் ஒரு 80 பேர் அந்த லெவலுக்கு இருக்காங்கன்னா, 100 பேரில் 20 பேர் தான் செல்லிங் போகிறாங்கன்னா, அந்த 80 மெம்பர்ஸ் வந்து பையிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்டை என்ன ஆகும்னா, பை பண்ண மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஓப்பன் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது கேண்டில். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஓப்பன் ஆகிட்டு 19 rupees 80 பைசைக்கு ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா கீழே குறைய ஆரம்பிக்குது. கீழே செல்லர்ஸ் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு உடனே என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுது, மேலே போக ஆரம்பிச்சிடுது. ப்ரைஸ் போக 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 ஓப்பனோட ஹையாக போக ஆரம்பிச்சிடுது. 20, 21, 22 இந்த மாதிரி போயிட்டு எவ்வளோ ஹை போகுது பாருங்கள், இந்த லெவலுக்கு போகுது. 44, 45 சம்திங் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் என்ன ஆகுதுன்னா செல்லர்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து ஸோ 39 ஆர் 40 ருபீஸ்க்கு க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, பையர்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. பை பண்ண மார்க்கெட் என்ன இருக்குன்னா 40 ருபீஸ்க்கு போயிருக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம பார்க்கணுன்னா, கேண்டில் ஸ்டிக்கை இந்த க்ரீனில் ஃபுல்லாக இருக்கிறது பேர் வந்து பாடி. ஸோ இந்த ஃபுல்லாக ஓப்பன் ப்ரைஸ் இங்கேருந்து இது வரையும் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த லெவலில் இருந்து 20 ருபீஸ்லேருந்து 40 ருபீஸ் வரையும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா 20லேருந்து 30, 40 போயிருக்குன்னா அப் ட்ரெண்டு மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. ஓகேவா? இதுதான் டினோட் பண்ணுது இந்த கேண்டில் ஸ்டிக். க்ரீன் கலர் கேண்டில் வந்து இதுதான் டினோட் பண்ணுது, பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னு. இதை எப்படி பார்க்கணுன்னா, ஓப்பன் வந்து இந்த இடத்துல, ஆனால் இந்த ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இது பேர் வந்து மேலேயும் வந்திருக்கு பாருங்கள் லைன் மாதிரி. இது பேர் விக் ஆர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு போன இடம் வந்து தெரியறதுக்காக அந்த இது மட்டும் வரும். எந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கோ அது என்ன கலரில் இருக்கோ அந்த பாடியை பொறுத்து தான் அந்த கேண்டில் ஸ்டிக்கும் மாறும். புல்லிஷ் கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், பியரிஷ் கேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்ருக்கோம். ஓப்பன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வருது. லோ வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, ஹை போயிருக்கு இவ்வளோ தூரத்துக்கு. ஆனால் கேண்டில் க்ளோஸ் ஆனது வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மெயின். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஹை போயிருக்கு, எந்த ரேஞ்ச் வரையும் போயிருக்குன்றது இங்கே 45 வரையும் போயிருக்கு ஹை. லோ வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 15 ருபீஸ் வரையும் போயிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அதை வச்சு பார்க்கும்போதே எவ்வளோ ப்ரைஸில் போயிருக்கு, எவ்வளோ வந்திருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேடும் எடுப்பாங்க. ஸோ ஒரு 20 ருபீஸில் வாங்கி 40 ருபீஸில் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்ம வாங்கின விலையோட விற்கிற விலை அதிகமாக இருக்கிறது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இது இப்படி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். அதில் ஓப்பன் எங்கே ஆகுதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக ஆகுது. ஓப்பன் வந்துட்டு லோ எவ்வளோ தூரம் போகுது, இதில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம வரைய ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இப்படி தான் லோ வந்துட்டு மறுபடியும் எங்கே போகுதுன்னா ஹை போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் க்ளோசிங் இங்கே வச்சுருக்கு. ஸோ நம்ம இது எப்படி வரைஞ்சிருக்கோன்னா, இது வந்து ஹைலேருந்து லோ போயிருக்கு, லோலேருந்து ஹை போயிருக்கு, அப்புறம் ஹையர் லோ வந்திருக்கு. இது கிளியரான அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இது. ஸோ கேண்டில் ஸ்டிக் பார்க்கும்போதே நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம படித்தது வந்து ஞாபகம் வரும். ஸோ அதே டைப்பில் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இது வந்து புல்லிஷ் கேண்டில். ஓகேவா?
நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பியரிஷ் கேண்டில். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்கள். இப்போது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து பியரிஷ் கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓப்பன் வந்து எங்கே இருக்குன்னா மேலே இருக்கும். செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ சார்ட்டில் நம்ம வந்து யார் அதிகமாக இருக்காங்கன்றதை நம்ம எப்படி டிசைட் பண்ண முடியும், எப்படி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்னா, ஸோ கேண்டிலோட கலர்ஸை வச்சு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓப்பன் க்ளோஸை வச்சு என்ன ப்ரைஸ்லேருந்து ஓப்பன் ஆகி எந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரியும் போது நம்மளே அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ செல்லர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க, எவ்வளோ சேல் ஆகிருக்குன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓப்பன் வந்து இந்த கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகி ஹை இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் க்ளோஸ் வந்து இங்கே வச்சுருக்கு. ஸோ சேம் அதே ஃபார்மேட் தான் வரும். புல்லிஷ்க்கும் எப்படியோ அதே தான் பியரிஷ்க்கும். ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இது வரையும் வந்திருக்கு. இது ரெட் கலரில் இருக்கிறதுனால செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இந்த கேண்டிலில். மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 35லேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து லோ போயிருக்கு. எவ்வளோ போயிருக்குன்னா 40 ருபீஸ்க்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. செல் பண்ண வேல்யூ குறைஞ்சி வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்தது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா ஹை வந்து 10 ருபீஸ் வரையும் போயிருக்கு. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா பையர்ஸ் வர வர கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா 15 ருபீஸ் சம்திங்கில் அந்த ரேஞ்சுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 15 ருபீஸ் ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் படித்த மாதிரியே சேம் கான்செப்ட் தான். ஸோ ஓப்பன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓப்பன் லோ போயிருக்கு. லோவிலேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ தூரம் ஹை வந்திருக்கு. ஹைலேருந்து இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா ஹை லோ ஹை லோவர் லோ லோவர் ஹை. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகேவா, இது வந்து டவுன் ட்ரெண்ட். இது வந்து புல்லிஷ் கேண்டில். சேம் அதே கான்செப்ட் தான். இந்த போய் வந்த தடம் வந்து அதோட நேம், அந்த லைன் இருக்கிறது நேம் வந்து விக் ஆர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம கேண்டில் ஸ்டிக்கை வந்து பார்க்கணும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ, இந்த 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து மேலே காட்டும். ஓப்பன் வந்து இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். இந்த ரெட் கேண்டிலில் வச்சுருக்கோம். ஓப்பன் வந்து 31,271 ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் வந்து 28,876 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுலேருந்தே தெரியுதா, ப்ரைஸ் வந்து 31,000லேருந்து 28,000 கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பியரிஷ் கேண்டில். மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஒரு கேண்டிலில் வந்து மார்க்கெட் வந்து டவுனில் போயிருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்குன்றது இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். 1300 பாயிண்ட்ஸ் கிட்ட க்ளோசிங் வச்சுருக்கு. ஆனால் ஹை வந்து அதிகமாக போயிருக்கும். அந்த விக்கு இருக்குது பாருங்கள், 2 சைடும் விக்கு இருக்கும். மேலேயும் விக்கு இருக்கும், ஸோ கீழேயும் விக்கு இருக்குது. ஸோ கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னா இந்த கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம். இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த லெவலில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்படி தான் பியரிஷ் கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கு. புல்லிஷ் கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இங்கேருந்து அப்படியே மேலே போயிருக்கு. இது பியரிஷ் கேண்டில். இதோட ஓப்பன் க்ளோஸ் வந்து இதை வச்சுருக்கேன் பாருங்கள். ஓப்பன் வந்து 26,941, க்ளோஸ் வந்து 30,426. இதில் ஹையும் இருக்கும் லோவும் இருக்கும். ஸோ இந்த எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்போ லேர்ன் பண்ணது வந்து பியரிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில்.
ஸ்ட்ராங் கேண்டில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா இந்த விக்கே இல்லாமல் ஃபுல்லாக பையர்ஸ் அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது என்ன ஆகும்னா இங்கே விக்கே இருக்காது, ஓப்பனே இங்கே தான் ஓப்பனே இந்த இடத்துல தான் ஓப்பன், டைரெக்டாக மேலே போயிட்டே இருக்கும். ஸோ க்ளோசிங் டைரெக்டாக அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும், விக்கே இருக்காது. ஸோ இது ஃபுல் ஸ்ட்ராங்கான கேண்டில். இந்த மாதிரி போகும்போது மார்க்கெட் வந்து டக்குன்னு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அதே மாதிரி பியரிஷ் கேண்டிலும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில் என்னென்னா விக்கே இருக்காது, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகி க்ளோசிங் வந்து கீழே வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில். ஸோ இந்த கான்செப்ட் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கேண்டில் ஸ்டிக் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் ஆர்டர் எடுத்திருந்தாலும் இந்த கேண்டில்ஸ் வந்து அடுத்து விக்கு இல்லாமல் வருதுன்னா நீங்கள் பயப்படாமல் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். உங்களோட ஆர்டர் வந்து ப்ராஃபிட் வந்து இன்னமும் நீங்கள் டார்கெட்டுக்கு மேலே போயிட்டு இருந்தாலும் தைரியமாக பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் மட்டுமே இருக்கிறாங்க, பையர்ஸே இல்லைன்றதுக்கு ஒரு ரீசன். அதனால் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த விக்கே இல்லாமல் வந்திருக்குன்னா அவ்வளவும் ஸ்ட்ராங்காக, இது பியரிஷில் இருந்தால் பியரிஷ், புல்லிஷில் இருந்தால் புல்லிஷ். க்ரீனில் இருக்கிறது வந்து புல்லிஷ் கேண்டில், க்ரீனில் இருக்குன்னா பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதுக்கு பயப்பட வேண்டியதே இருக்காது, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.